இன்னைக்கு எபிசோட்ல கோபி ராதிகா கிட்ட இனியா சொன்னாலே டான்ஸ் காம்படிஷன் அது ரொம்ப பெரிய ஷோன்னு சொல்றாரு. அதுக்கு போய் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு வீட்டுல எந்த சப்போர்ட்டுமே இல்ல, வெரி பேடுன்னு திட்டிட்டு இருக்காரு. இனியாவ காம்படிஷனுக்கு அனுப்ப மாட்டேன்னு பாக்யா சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு அவ டான்ஸ் காம்படிஷன் போறது ஓகேவான்னு ராதிகா கேக்குறாங்க. இனியாவை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. அந்த வீட்டுல எல்லாம் சரியா இருக்க வரைக்கும் உங்களை கண்டுக்கவே மாட்டா. அங்க எதுக்காவது நோ சொன்னாங்கன்னா மட்டும் உங்களை தேடி வரா. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு ராதிகா சொல்றாங்க. இனியாக்கு ஏதாவது பண்ணணும்னா அவளை பத்தி மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. பாக்யாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினைச்சு இனியா லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க. பாக்யா இனியா கிட்ட பாட்டி கிட்ட ஏன் அப்படி பேசின, அதுவும் அவங்க இப்ப இருக்க சூழ்நிலையில இப்படி எல்லாம் பேசலாமான்னு திட்டுறாங்க. உன்னை காம்படிஷனுக்கு போக வேண்டான்னு நான் சொன்னேன் தான், உன் படிப்பு ரொம்ப முக்கியம்னு தான் அப்படி சொன்னேன்னு பாக்யா சொல்றாங்க. உன் அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக இங்க எடுத்த முடிவு எதுவும் மாற போறதில்ல. 3 வருஷம் முழுக்க உன் கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கமலா ஹாஸ்பிட்டல் செக்அப் அப்படி இப்படின்னு எதையோ கதையை சொல்லி ராதிகா வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோபி அவங்கள பார்த்துட்டு இப்ப எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு கேக்குறாரு. அவங்களால ஒரு பிரச்சனையும் வராது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்கன்னு ராதிகா சொல்றாங்க. எழில் எல்லாரையும் பாக்குறதுக்காக பாக்யா வீட்டுக்கு வரான். எழில் பாட்டிக்கிட்ட ஏன் ரூம்லயே இருக்கீங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிடுறான். உன் தாத்தா இருந்த வரைக்கும் தான் மரியாதை இருந்துச்சு, இப்ப எல்லாமே போயிடுச்சுன்னு இனியா பேசினதெல்லாம் சொல்றாங்க. பாட்டி அழுகிறத பார்த்துட்டு ஏன் அழுகுறீங்கன்னு இனியா கேக்குறா. நீ பாட்டியை எதிர்த்து பேசினியான்னு எழில் இனியாவை கேக்குறான். பாட்டி நேத்து நீங்க கோவமா பேசிட்டீங்க, அதான் நானும் ஏதோ பேசிட்டேன், இனிமே அப்படி பேச மாட்டேன்னு இனியாவும் சாரி கேக்குறா. மறுபடியும் எல்லாரும் தாத்தாவை நினைச்சு வருத்தப்படுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.